உலகின் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வரலாற்றின் தலைசிறந்த நாயகன் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை பயணத்தை பற்றி இந்த காணொளியில் பேசப்போகிறோம். மகாத்மா காந்தி 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி குஜராத் மாநிலம் போர்பந்தரில் பிறந்தார். அவரது தந்தையின் பெயர் கரம்சந்த் காந்தி மற்றும் அவரது தாயார் பெயர் புத்லிபாய். மகாத்மா காந்தி தனது 13வது வயதில் கஸ்தூரிபாவை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஹரிலால், மணிலால், ராம்தாஸ் மற்றும் தேவதாஸ் என 4 மகன்கள் இருந்தனர். அவர் 1944ஆம் ஆண்டில் இறக்கும் வரை தனது கணவரின் அனைத்து முயற்சிகளையும் ஆதரித்தார். அவரது தந்தை இந்தியாவில் இப்போது குஜராத் மாநிலம் தலைநகரான போர்பந்தரின் திவான் அதாவது தலைமை மந்திரி ஆவார். அவர் ஒரு வசதியான வைஷ்ணவ குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருடைய இளமை நாட்களில் ஹரிச்சந்திரனின் கதைகள் கேட்டு வளர்ந்ததால் உண்மை பேச வேண்டிய முக்கியத்துவம் இவர் மனதில் ஆழமாக பதிந்தது. காந்திக்கு 9 வயதாக இருந்தபோது அவர் ராஜ்கோட்டில் உள்ள ஒரு உள்ளூர் பள்ளிக்குச் சென்று எண்கணிதம், வரலாறு, புவியியல் மற்றும் மொழிகளின் அடிப்படைகளை படித்தார். 11 வயதில் ராஜ்கோட்டில் உள்ள உயர்நிலை பள்ளிக்குச் சென்றார். அவரது திருமணத்தின் காரணமாக குறைந்தது 1 வருடமாவது அவரது படிப்பு தடைப்பட்டது. பின்னர் அவர் மீண்டும் சேர்ந்த பள்ளிப்படிப்பை முடித்தார். 1888ஆம் ஆண்டு குஜராத்தில் உள்ள பாவ்நகரில் உள்ள சமல்தாஸ் கல்லூரியில் சேர்ந்தார். காந்திஜி சமல்தாஸ் கல்லூரியில் படிப்பதில் திருப்தி அடையவில்லை. எனவே அவர் லண்டனுக்கு சென்று படிக்க முடிவு செய்தார். 1888ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி சட்டம் படிக்க லண்டன் சென்றார். அதன் பிறகு 10 நாட்களுக்கு பிறகு அவர் லண்டன் சட்டக் கல்லூரிகளில் ஒன்றான இன்னர் டெம்பிளில் சேர்ந்தார். மேலும் சட்டம் படித்து பயிற்சி பெற்றார். லண்டனில் அவர் சைவ சங்கத்தில் சேர்ந்தார் மற்றும் அவரது சைவ நண்பர்கள் சிலர் பகவத்கீதையை இவருக்கு அறிமுகப்படுத்தினர். பின்னர் பகவத்கீதை இவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. மே 1893ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிற்கு வழக்கறிஞராக பணியாற்றச் சென்றார். முதல் வகுப்பு டிக்கெட்டை வைத்திருந்த போதிலும் அந்த இடம் வெள்ளையர்களுக்கு மட்டுமே, இந்தியர் அல்லது கருப்பர்கள் பயணம் செய்ய அனுமதிக்கப்படாததால் ரயிலின் முதல் வகுப்பு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து தூக்கி எறியப்பட்டபோது இனப்பாகுபாட்டின் நேரடி அனுபவம் அவருக்கு அன்று ஏற்பட்டது. இந்த சம்பவம் அவர் மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியது மற்றும் அவர் இனப்பாகுபாட்டிற்கு எதிராக போராட்டம் நடத்த முடிவு செய்தார். 1906ஆம் ஆண்டு அகிம்சை போராட்டத்தை நடத்தினார். தென்னாப்பிரிக்காவில் தனது வாழ்நாளின் 21 ஆண்டுகள் கழித்த பின்னர் 1915ஆம் ஆண்டு அவர் இந்தியா திரும்பினார். 1915ஆம் ஆண்டு காந்திஜி நிரந்தரமாக இந்தியா திரும்பினார் மற்றும் கோபால கிருஷ்ண கோகலே தனது வழிகாட்டியாக இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். காந்தியின் முதல் பெரிய சாதனை 1918ஆம் ஆண்டு பீகார் மற்றும் குஜராத்தின் சம்பாரன் மற்றும் கெட்டா போராட்டங்களுக்கு அவர் தலைமை தாங்கியதுதான். ஒத்துழையாமை இயக்கம், சுயராஜ்யம், பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்றவற்றையும் அவர் வழிநடத்தினார். காந்திஜியின் சத்தியாகிரகம், சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்கான போராட்டங்கள் நெல்சன் மண்டேலா மற்றும் மார்ட்டின் லூதர் போன்ற தலைசிறந்த ஆளுஞர்களை கவர்ந்தது. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி 1948 ஜனவரி 30 அன்று நாதுராம் கோட்சேவால் படுகொலை செய்யப்பட்டார். காந்தி மரித்தாலும் அவரது சிந்தனைகள், அவரின் கொள்கைகள் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவரின் வாழ்க்கை இன்றுவரை ஒவ்வொரு மனிதருக்கும் சுதந்திரம், அறம், சத்தியம் என்னவென்பதை நினைவூட்டுகிறது. உங்களுக்கு பிடித்தவர்களின் வரலாறு யாருடையது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்.